கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று ஒரு பரிசுத்தவானை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த டாபிக்ல இருந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களை பற்றி நான் பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஒன்றா தியானிக்க நாட்களும் போதாது, வருஷமும் போதாது. ஹல்லேலூயா. சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களுக்குள்ளாக இந்த மாதத்தை முடிவதற்கு முன்பதாகவே இன்று ஒரு அருமையான ஒரு பரிசுத்தவானை பற்றி நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். வாசிப்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1வது வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் தலையாரிகளுக்கு அதிகாரியுமாயிருக்கிற போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். போத்திபார் என்ற ஒரு மனுஷன் யோசேப்பை விலைக்கு வாங்குகிறார். அந்த போத்திபார் யாரு? எல்லாருக்கும் தெரியும். போத்திபார் என்று சொல்லுவார்கள். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் பார்க்கும்போது போத்திபார் யாருன்னா பார்வோன் யாருன்னா எகிப்து தேசத்தின் அது ஒரு ராஜா என்று சொல்லலாம். இப்போ இந்தியாவில் உள்ள ஒரு பிரதமருக்கு என்ன பட்டம்? இந்தியாவை ஆளுகிறவர் பிரதமர் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதே போல எகிப்து ஆளுகிறவர் பார்வோன். ராஜாக்கள் மாறி மாறி வந்தாலும் அதனுடைய பட்டம் பார்வோன். பாருங்க, முன்னாடி மன்மோகன் சிங் இந்தியாவில் அரசாண்டு கொண்டு இருந்தார். அவருக்கும் பிரதமர் தான். இப்பொழுது மோடி அரசாண்டு கொண்டு இருக்கிறார். மோடிஜி அவர்கள் அரசாண்டு கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கும் பட்டம் பிரதமர் தான். அதே போல எகிப்து தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அவர்களுக்கு பெயர் பார்வோன் என்று சொல்லப்படும். அப்ப அந்த பார்வோனுடைய பிரதானி முக்கியமான ஒரு மனுஷன். பார்வோனுக்கு அல்லது அடுத்த ஒரு ஸ்தானத்துல இருக்கிற ஒரு மனுஷன். அவருக்கு இன்னும் சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதாக கீழே பார்க்கிறோம். அதிகாரிகளுக்கெல்லாம், தலையாரிகளுக்கெல்லாம் அவர் ஒரு தலைவர். ஒரு 1000 பேரை விசாரிக்கிறதுக்கு ஒரு தலைவர் வச்சிருப்பாங்க. அதே போல எல்லா தலைவர்களுக்கும் இவர் தலைவர். அப்படிப்பட்ட ஒரு போத்திபார், அவர் பேர் தான் போத்திபார். அந்த போத்திபார் தன்னுடைய வீட்டில் வேலை செய்வதற்காக ஒரு மனுஷனை இஸ்மவேலரிடத்திலிருந்து வந்து அந்த யோசேப்பை விலை கொடுத்து வாங்குறத நான் பார்க்கிறோம். இஸ்மவேலரிடத்திலிருந்து அவர் பணம் கொடுத்து வாங்குறதாக நான் பார்க்கிறோம். எப்படி இந்நாட்களில் நாம் ஆடுகளை விலைக்கு வாங்குறோம் இல்லையா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆடுகளை விலைக்கு வாங்கி நாம் இஷ்டம் போல் அதை நடத்தலாம். அதை அடிக்கும் கொடுப்பாங்க, வழக்கம் செய்வாங்க. அது அவங்க இஷ்டம், அது எஜமானுடைய இஷ்டம். அதே போல இந்த யோசேப்பும் அடிமையாக விற்கப்பட்டார். அந்த போத்திபார் என்னென்ன வேலை செய்ய சொன்னாலும் செய்யணும். எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது என்று சொல்வதற்கு முடியவே முடியாது. அடிமையாக விற்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆடுகளைப் போல விற்கப்பட்டவன் சில வருஷங்களுக்கு பிறகு ஆளுவதற்காக தேவன் அவரை வெளியே கொண்டு வருகிறதாக நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த பரிசுத்தவானை பற்றி நாம் இன்று தியானிக்க போகிறோம். நாம் எல்லாருக்கும் தெரியும்,
யோசேப்பை பற்றி அதிகமாக நாம் கற்றிருக்கிறோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வரும்போது, சில வேதனைகள், சில காயங்கள், சில சோர்வுகள் வரும்போது நமக்கு தெரியாது. சில வேத சத்தியங்கள், வேதத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் மறந்து விடுவோம். பிசாசானவன் அவைகள் அப்படியே மறக்க செய்வான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருபோது கவலைப்படாதீங்க. நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன சோதனை வந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை ஒருபோது வெட்கப்படுத்துவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். ஆடுகளைப் போல விற்கப்பட்ட அந்த யோசேப்பு ஆளுவதற்காக தேவன் அவரை தெரிந்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அதே போல நீங்கள் இன்று ஒருவேளை அடிமையாக இருக்கலாம். நாம் இப்படி கூலி வேலை செய்து கொண்டு இருக்கிறேனே, இப்படியாக கூலி வேலை செய்து கொண்டு இருக்கிறேனே, எத்தனை நாள், எத்தனை வருஷம் நான் இப்படி கூலி வேலை செய்கிறது? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களையும் எஜமானாக, எஜமாட்டியாக தேவன் உங்களை மாற்றுவார். நிச்சயமாக நடக்கும். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் கொஞ்சம் ஷார்ட்டான சொல்லி உங்களுக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, இந்த யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் ஒரு சின்ன வேலை கொடுக்கிறார், அந்த வேலை செய்வதற்காக. ஆனால் அவன் செய்கிற வேலை, எல்லா வேலையும் அவன் பெர்ஃபெக்டாக செய்கிறார். அதை பார்த்ததும் போத்திபாருக்கு ரொம்ப சந்தோஷம். அருமையாக செய்கிறாரு, இன்னும் நிறைய பொறுப்புகளை கொடுக்கிறார். எல்லா பொறுப்பையும் கொடுத்து அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், என்னுடைய ஆகாரத்தில் மாத்திரம்தான் நான் ஒரு கவனம் செலுத்தின ஒழிய எல்லா வேலையிலும் நீ தான் கவனம் செலுத்தணும் என்று சொல்றார். அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை பெற்ற யோசேப்பு சில வேலைகள் செய்வதற்காக வீட்டுக்குள் செல்லுகிறார். போத்திபாருடைய மனைவி என்ன செய்றாங்க? தப்பா நடப்பதற்காக, தப்பான வேலை செய்வதற்காக அந்த யோசேப்பை கூப்பிடுகிறார்கள். அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாள், பல முறை தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்திருக்கிறார். ஆனால் யோசேப்பு தேவனுடைய மனிதனாக இருந்தபடினால் அந்த மாதிரி தப்புகளுக்கு இடம் கொடுக்கவில்லை, அந்த மாதிரி பாவத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்போ அவ இதுதான் சான்ஸ் அப்படி என்று சொல்லி, இல்லாத பொல்லாத ஒரு நாள் வேலைக்கு வரும்போது உள்ளுக்குள்ள அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சு இழுத்து வா என்று இழுக்கும்போது யோசேப்பு என்ன செய்தார்னா, வஸ்திரத்தை விட்டுட்டு வெளியே ஓடிட்டார். இனிமேல் நம்முடைய நிலவரம், நம்முடைய தப்ப வெளியில போய் சொல்லிடுவாரோ என்று நினைத்து அவள் பயந்து அந்த யோசேப்பு மேலேயே பழி போட்டார். பார், நீ கொண்டு வந்த அந்த வேலைக்காரன் என்னோடு கூட தப்பாக நடக்கும்படியா வந்தான் என்று அந்த மனைவியானவள் தன்னுடைய புருஷனிடம் சொல்ல, புருஷனுக்கு உடனே கோபம் வந்தது. அவருடைய வீட்டில் கூட சில அதிகாரிகள், சில இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவரும் ராஜாவுடைய செகண்ட் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவருக்கும் போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கிறாங்க. இப்போ உடனே சேவகருக்கு கட்டளை இடுகிறார், அவனை சிறைச்சாலையில் போடுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கொஞ்சம் வருஷம் அப்படியே அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நீங்களும் காரணம் இல்லாமல் சிறைச்சாலையில் இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆளுவதற்காக வெளியே கொண்டு வருவார். நாம் போன வீடியோவில் பார்த்தோம், சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த அந்த தெய்வ மனிதன் மூலமாக சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம் இல்லையா? அதே போல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் இப்பொழுது சிறையில் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பெரிய ஒரு அதிகாரியாக வெளியே கொண்டு வருவார். நானா, என்னையா
கவலைப்படாங்க, கர்த்தர் செய்வார். கர்த்தர் சொன்னதை செய்கிறவருங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போ வருஷம் கடந்தது. பார்வோனுக்கு ஒரு சொப்பனம், அதெல்லாம் வர்ணித்து சொல்வதற்கு நான் நேரம் இல்லை, ஏன்னா ஷார்ட்டாக தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஹல்லேலூயா. வாசிப்போம். இப்போ 41வது அதிகாரத்தில் 40ஆம் வசனமும் 43ஆம் வசனமும் வாசிப்போம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். ஹல்லேலூயா. இதுல என்ன சொல்றாருன்னா, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வார்த்தையின்படி எல்லாரும் அடங்கி நடப்பார்கள். பாருங்க, இப்ப யாரு போத்திபார் கூட இவருக்கு அடங்கி நடக்கணும். இப்போ போத்திபாரோட பெரிய ஒரு போஸ்ட்ல வந்துட்டார். போத்திபாரோட பெரிய போஸ்ட்ல வந்துட்டாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்மள ஒரு வேலை காரணமில்லாமல் குற்றம் சாட்டலாம். யார் காரணமில்லாமல் குற்றம் சாட்டினார்களோ அவர்களுக்கு மேலே கர்த்தர் உங்களை கொண்டு வருவாருங்க. கவலைப்படாங்க. வேலை செய்கிற இடங்கள்ல கஷ்டமா, தொந்தரவா, வேதனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, காரணமில்லாமல் காயமா, அக்கம் பக்கத்தில் பிரச்சனையா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பெரிய ஒரு போஸ்ட்ல கொண்டு வந்து நிறுத்துவார். யார் உங்களை காரணமில்லாமல் காயப்படுத்தினார்களோ அவர்கள் உங்களுக்கு பணிந்து நடக்கும்படி கர்த்தர் செய்வார். இந்த யோசேப்பை காரணம் இல்லாமல் தன்னுடைய மனைவின் வார்த்தை கேட்டு சிறைச்சாலையில் அடைத்த அந்த போத்திபாரே இப்பொழுது யோசேப்புக்கு முன்பாக அவர் தெண்டனித்து பணிந்து விழுந்து கிடக்கிறார். 43ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தெண்டனித்து பணிந்து விழுந்து கிடக்கிறார். வாசிப்போம். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனையிட்டு பணியுங்கள் என்று ராஜா கட்டளையிடுகிறார். அவனுக்கு முன்பாக தெண்டனிட்டு பணிகள் எல்லாரும் போத்திபார் கூட தெண்டனிட்டா நம்முடைய கையை கீழே வச்சு குப்புறப்படுத்து கிடக்கிறது. சில கோயில்களில் குப்புறப்படுத்து கிடந்து வணங்குவாங்க. அதே போல குப்புறப்படுத்து கிடந்து வணங்கணும் யோசிப்ப. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்ம ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். இந்த யோசிப்பு ஆடுகளைப் போல விற்கப்பட்டவன், ஆனால் ஆளுவதற்காக தேவன் அவர் வெளியே சிறைச்சாலையில் இருந்து வெளியே கொண்டு வந்தாருங்க. கர்த்தர் உங்களையும் அடிமையாக நீங்கள் இப்பொழுது காணப்படலாம், கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.